ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொம்மையை ஒரு விளையாட்டு பொருள் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை அழிக்க போகிற ஒரு சாபமாக அது இருக்க போகுதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரொம்ப ஆசையாக கொஞ்சிற ஒரு பொம்மை திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில் உங்கள் பக்கத்தில் ஒரு நிழல் மாதிரி நின்னா எப்படி இருக்கும்? அதோட கண்கள் உங்களையே முறைச்சு பார்த்தா, அதோட மௌனம் ஒரு பயங்கரமான ரகசியத்தை உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா, இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட 4 திகிலூட்டும் பொம்மைகளோட கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் விளையாட்டு பொருள் கிடையாது நண்பர்களே. இது உயிர் பெற்ற அமானுஷ சக்திகள். அதோட ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு என்னாச்சு, அதோட கொடூரமான விளையாட்டுகள் என்னென்ன, இதெல்லாம் விரிவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மைகளை நீங்கள் பார்க்க போகிற விதமே மாறப்போகுது. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க அந்த மர்மமான பயணத்துக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்மளோட முத கதையை பார்க்கலாம். ரேஷ்மா சுபாஷ் இவங்க 2 பேரோட காதல் கல்யாணத்தில் முடிய போகிற நேரம். ஊரே கொண்டாட்டமாக இருந்துச்சு. வீடு முழுக்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு ஒரே கலகலப்பு. ரேஷ்மா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரியா ஐஸ்வர்யா கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு பட்டு புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போயிட்டு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டா. ஆனால் அவளோட சந்தோஷத்தை சீர்குலைக்க ஒரு பழைய வெள்ளை நிற பொம்மை காத்துட்டு இருந்துச்சு. அந்த பொம்மையை ரேஷ்மா மாமியார் ஒரு பரிசாக கொடுத்தாங்க. அது அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச முதல் கணமே ரேஷ்மாக்கு அவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்துச்சு. அது ஒரு பழங்கால பொம்மை. அதோட கண்களில் ஒரு ஆழமான சோகமோ இல்லை ஒரு பயங்கரமான கடந்த காலமோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதோட வெள்ளை நிறம் ரொம்ப நாளாக அழுக்கு பிடிச்சி மங்கி போய் இருந்துச்சு. இது எங்கள் பரம்பரை பொம்மை. உன் பாட்டி அம்மாவுக்கு எல்லாம் கூட இதை தான் பரிசாக கொடுத்தோம். இது உனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு மாமியார் சொன்னாங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சின்ன பதட்டம் ஓடுறதா ரேஷ்மா கவனிச்சா. அவங்க குரலில் ஒரு லேசான நடுக்கம். இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்கு ஆன்ட்டின்னு ரேஷ்மா ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி சிரிச்சா. ஆனால் அந்த பொம்மையோட கண்ணாடி கண்கள் அவளையே முறைச்சி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த கண்கள் ஏதோ ஒரு ஆபத்தை சொல்ல வருதா? அவளோட உள்ளுணர்வு ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ரேஷ்மா தூங்க போகும்போது அந்த பொம்மையை அவள் பெட்ரூம் டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. அவள் திரும்பி படுத்த கொஞ்ச நேரத்தில் தொக்குன்னு ஒரு சத்தம். பொம்மை டேபிள்லேருந்து கீழே விழுந்து கிடக்கு. ஒருவேளை காத்தடிச்சிருக்குமோன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. ஆனால் எல்லா ஜன்னலும் மூடி தான் இருந்துச்சு. அந்த ரூமில் மட்டும் ஒரு மெல்லிய குளிர் பரவுன மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் ரேஷ்மா அந்த பொம்மையோட கதையை பற்றி மாமியார் கிட்ட கேட்டப்போ அவங்க முகத்தில் ஒரு பயம் தெரிஞ்சுது. முகம் வெளிரி போச்சு. அவங்க சொல்கிறாங்க, அது வெள்ளை நிறம் இல்லை ரேஷ்மா, அது உன்னை வஞ்சிக்கும், ஏமாத்தும், அதை மட்டும் நம்பிடாதுன்னு நடுங்குற குரலில் சொன்னாங்க. ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே புரியல. மாமியாரோட வார்த்தைகள் அவன் மனசில் ஒரு விதமான பயத்தை கொடுத்துச்சு. அந்த பொம்மை தன்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அவளோட தோழிகள் கூட ரேஷ்மா இந்த பொம்மை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, அதை எங்கேயாவே எடுத்து வச்சிருன்னு சொன்னாங்க. ஆனால் மாமியார் கொடுத்த பரிசுங்கிறதுனால அவளால் அதை மறைக்கவும் முடியல. அந்த பொம்மை வீட்டுக்கு வந்த சில நாள்லேயே ரேஷ்மாவோட ரூமில் இருந்து ஒரு மாதிரி விசித்திரமான வாசனைகள் வர ஆரம்பிச்சிது. சில சமயம் யாரோ அவள் பேரை மெதுவாக கூப்பிட்ற மாதிரியும் கேட்டுச்சு. அந்த பொம்மை வீட்டுக்கு வந்த பிறகு தான் சுபாஷ் குடும்பத்தில் சில மர்மமான மரணங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. இது ரேஷ்மாவோட மனசில் பெரிய சந்தேகத்தை விதிச்சுது. முதல்ல சுபாஷோட பெரியப்பா திடீர்னு நெஞ்சுவலின்னு சொல்லி இறந்து போகிறாரு. அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவரோட சித்தி வீட்டில் படிக்கட்டில் இருந்து வழுக்கி விழுந்து உயிர் போச்சு. இந்த 2 மரணமும் அந்த பொம்மை வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நடந்துச்சு. இது வெறும் விபத்தா இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? ஒரு நாள் ராத்திரி ரேஷ்மா ஒரு ரூமில் தனியாக இருந்தப்போ அந்த பொம்மை டேபிள் மேலே தானாக நகர்றதை பார்த்தா. ஒரு மெல்லிய சத்தத்தோடு அது கீழே விழுந்து மறுபடியும் தானாக டேபிள் மேலே ஏறின மாதிரி இருந்துச்சு. அவள் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஒரு ராத்திரி ரேஷ்மா அந்த பொம்மையை பார்த்து உனக்கு என்னதான் வேணும்னு மெதுவாக கேட்டா. அந்த ரூமில் ஒரு மெல்லிய குளிர் பரவுச்சு. அப்போ அந்த பொம்மையோட வாயிலேருந்து ஒரு மெல்லிய ஆனால் ரொம்ப பயங்கரமான சத்தம் வந்துச்சு. அது ஒரு குழந்தை அழுகிற மாதிரியும் ஒரு வயசான பாட்டி முணங்குற மாதிரியும் கலந்து கேட்டுது. ரேஷ்மா அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டா. அவன் உடம்புல இருந்த ஒவ்வொரு நரமும் பயத்தில் இறுகி போச்சு. அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கு, அது தன்னை பயமுறுத்துதுன்னு அவள் உணர்ந்தா. சில சமயம் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தலையணையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் காதுகிட்ட வந்து கிசுகிசுக்கிற மாதிரியும் உணர்வா. ஆனால் கண்ணை முழிச்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொம்மை மட்டும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கும். இது ஏதோ ஒரு அமானுஷம் நிறைஞ்ச பொம்மைன்னு அவன் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சுபாஷோட குடும்பமும் ரேஷ்மாவை மிரட்ட ஆரம்பித்தாங்க. சுபாஷோட அத்தை ஒருத்தர், இந்த சாவெல்லாம் உன்னால தான் நடக்குது, நீ இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்ச நேரம் தான் இப்படி நடக்குதுன்னு மூஞ்சிக்கு நேராக குற்றம் சாட்டுறாங்க. ரேஷ்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாள் சுபாஷோட பாட்டி ரேஷ்மாவை தனியாக கூட்டிகிட்டு அந்த பொம்மையை பற்றின உண்மையை நீ தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டாங்க. பாட்டியோட குரலில் பயமும் கவலையும் கலந்துருந்துச்சு. அவங்க ஒரு பழைய புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் இருந்த சில மந்திரங்களையும் ஒரு பொண்ணோட கதையையும் சொன்னாங்க. அந்த பொம்மை
பல வருஷத்துக்கு முன்னாடி இதே குடும்பத்தில் அநியாயமாக செத்துப்போன ஒரு பொண்ணோட ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இந்த பொண்ணு தன்னோட சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்க இந்த பொம்மைக்குள்ளே பூந்திருக்கா. இந்த பொம்மை ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ளே வர்ற ஒரு புது மருமகளை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக தன்னோட பழிவாங்கிற வேலையை செய்யுது. ரேஷ்மா அந்த பொம்மையை சுற்றி ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறத உணர்ந்தா. அது வெறும் பொம்மை இல்லை, அது ஒரு பழிவாங்கிற ஆவியோட சிறைச்சாலை. ரேஷ்மா அந்த பொம்மையோட கண்களை பார்த்தப்போ அதில் ஒரு மரண ஓலமும் கொடூரமான வெறியும் தெரிஞ்சுது. அது எங்களை விடாது, எங்களை அழிக்காமல் அது ஓயாதுன்னு பாட்டி கண்ணீரோட சொன்னாங்க. அந்த பொம்மையோட கதை அவள் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. சுபாஷ் ரேஷ்மாவோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொம்மையை எப்படியாவது அழிச்சிடணும்னு முடிவு பண்ணான். ஒரு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துக்கு போய் அந்த பொம்மையை எரிக்க முயற்சி செஞ்சாங்க. சுபாஷ் மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சான். ஆனால் அப்போ தான் அந்த பேரிழ்ச்சி நடந்துச்சு. அந்த பொம்மை தீயில எரியவே இல்லை. தீப்பிழம்புகள் அதை தொடாமல் விலகி போச்சு. பொம்மை அந்த நெருப்புக்கு நடுவில் நின்று ஒரு பயங்கரமான மனுஷ குரலில் கத்துச்சு. நீங்கள் என்னை விடுவிக்கலை, என்னோட பழி வாங்குற வெறி இன்னும் அடங்கலை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த குரல் அந்த ராத்திரி முழுசையும் பயத்தில் உரைய வச்சுது. ரேஷ்மா, சுபாஷ், அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திகிலில் உறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரேஷ்மாவுக்கு புரிஞ்சுது இந்த பொம்மை அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும்னு. அந்த பொம்மை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே திரும்பி வந்துடுச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அது அவங்கள விட்டு போகவே போகாதுன்னு மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது. ரேஷ்மாவோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அவள் எதிர்பார்த்த சந்தோஷம் மட்டும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பொம்மை இன்னைக்கு அவன் வீட்டில் ஒரு மூலையில் தான் உட்காந்து அவளோட ஒவ்வொரு ஆசையும் ஒத்து பார்த்துட்டு இருக்கு. அதோட கண்களில் இருக்க மர்மம் ரேஷ்மாவோட குடும்பத்தை இன்னைக்கும் தொடருது. ஒருவேளை அது என்றைக்குமே தொடருமோ? இந்த கதை உங்களை ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துச்சா? இந்த சாப பொம்மையோட கதை உங்களை நடுங்க வச்சுதா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த கதையை தொடரலாம். அருண், சுபாஷ், மீனா, ரவி இந்த 4 பேரும் அமானுஷ பிரியர்கள். ஒரு பழைய கைவிடப்பட்ட மாளிகையை பற்றி கேள்விப்பட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மாளிகை பல வருஷமாக பூட்டி கிடக்கு. ஊர் மக்கள் மத்தியில் அதை பற்றி பல பயங்கரமான கதைகள் உண்டு. அந்த பங்களாவில் பேய் இருக்குது, உள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லைன்னு ஆளாளுக்கு ஒரு கதை சொன்னாங்க. அந்த மாளிகையோட ஓனர் பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தோட மர்மமாக காணாமல் போயிட்டார். அன்னையிலேருந்து அந்த இடம் ஒரு சாபக்கேடான இடமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 4 நண்பர்களும் இதையெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு ஒரு சனிக்கிழமை ராத்திரி அந்த மாளிகைக்குள்ளே நுழைய பிளான் போட்டாங்க. கையில் டார்ச் லைட், கேமரா, ரொம்ப தைரியத்தோட கிளம்புனாங்க. மாளிகையோட பெரிய இரும்பு கேட் துருபிடிச்சு ஒரு பயங்கரமான சத்தத்தோட திறந்துச்சு. உள்ள காலடி எடுத்து வச்சதும் ஒரு பழைய பாலடைஞ்ச வாசனை அவங்கள சூழ்ந்துச்சு. தூசி படிஞ்ச பொருட்கள், உடைஞ்ச மர சாமான்கள், சிலந்தி வலைன்னு அந்த இடமே ஒரு மாதிரி திகில் திரைப்பட ஹாரர் மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அந்த நடு ஹாலில் ஒரு பழைய பொம்மை பார்த்தாங்க. அதோட கண்களில் ஒரு ஆழமான சோகம் தெரிஞ்சது. இந்த பொம்மை எங்கள் பாட்டி சொன்ன ஒரு பழைய கதையை ஞாபகப்படுத்துதுன்னு அருண் ஒருவித பதற்றத்தோட சொன்னான். அது ஒரு மர பொம்மை. ஆனால் அது போட்டிருந்த ட்ரெஸ் ஏதோ ஒரு குழந்தை போட்டு கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. அது சாதாரண பொம்மை இல்லைன்னு அருணோட உள்ளுணர்வு சொல்லிச்சு. அவங்க அந்த மாளிகையோட ஒவ்வொரு ரூமையும் சுற்றி பார்த்தாங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஏதோ ஒரு மர்மத்தை நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு. தரையில் உடைஞ்ச கண்ணாடி தூள்கள், சுவர்களில் மங்கி போன ஓவியங்கள் எல்லாமே ஏதோ ஒரு பயங்கரமான கதையை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு மீனா நடுங்கிட்டே சொன்னான். அவங்க மறுபடியும் அந்த பொம்மை இருந்த இடத்துக்கே வந்தாங்க. சுபாஷ் அதை கையில் எடுத்து பார்த்தான். பொம்மையோட முதுகில் ஏதோ கிறுக்கி இருந்துச்சு. அது ஒரு குழந்தையோட கையெழுத்து மாதிரி தெரிஞ்சுது. இது ஏதோ பேரு மாதிரி இருக்குன்னு ரவி சொன்னான். அவங்க அதை அழிக்க முயற்சி செஞ்சாங்க, ஆனால் முடியல. ஆனால் அந்த கிறுக்களை தொட்டதும் பொம்மையோட கண்கள் திடீர்னு பிரகாசமாக மின்னிச்சு. அப்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு குழந்தையோட மெல்லிய அழுகை சத்தம். ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த பங்களாவோட எல்லா மூலையிலேருந்தும் அந்த சத்தம் எதிரொலிச்சுது. ரவி யாரோ நம்மளை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு தைரியமாக சொல்ல முயற்சி செஞ்சாலும் அவனோட குரல்களில் பயம் அப்பட்டமாக தெரிஞ்சுது. டார்ச் லைட் திடீர்னு அணைஞ்சடைஞ்சு எரியுது. ரூமில் ஒரு மெல்லிய குளிர் பரவுச்சு. சுபாஷ் கையிலேருந்து பொம்மையை கீழே போட்டான். அது அவன் கையை சுட்டுச்சு. ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு அவன் நடுங்கினான். இது ஏதோ அமானுஷம்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க அந்த மாளிகையை விட்டு வெளியே போக தயாரானப்போ சுபாஷ் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பித்தான். அவன் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தான். சுவத்தை பார்த்து தனக்குத்தானே பேசிக்கிட்டான். அந்த பொம்மை என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு அவன் முணங்கினான். அவனோட கண்கள் வெறிச்சோடி இருந்துச்சு. அவன் மறுபடியும் பொம்மை இருந்த ரூமுக்கு போக முயற்சி செஞ்சப்போ அருண் அவனை தடுத்தான். ஆனால் சுபாஷோட உடம்பை ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இழுக்கிற மாதிரி அவன் மாளிகையோட ஆழமான ஒரு பகுதிக்கு போனான். நண்பர்கள் பயத்தோடு அவனை பின்தொடர்ந்து போனாங்க. மாளிகையோட ஒரு இருண்ட மூலையில் சுபாஷ் நின்றுட்டு இருந்தான். அவனோட கையில் ஒரு கருப்பு நிற நூல் இருந்துச்சு. இந்த நூல் என்னை இழுக்குதுன்னு அவன் மெதுவாக சொன்னான். அந்த நூல்
ஏதோ ஒரு மாயசக்தியால் சுபாஷோட கையை சுற்றிட்டு இருந்துச்சு. அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்னாங்க. சுபாஷ் மெதுவாக அந்த நூலை பின்தொடர்ந்து மாளிகையோட சுவத்துக்குள்ளே மறைஞ்சு போனான். அவங்க எவ்வளோ தேடியும் சுபாஷ் கிடைக்கவே இல்லை. அவன் மாயமாக மறைஞ்சிட்டான். சுபாஷோட நிலைமை அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்துச்சு. அந்த பொம்மை வெறும் பொம்மை இல்லை, அது ஒரு தீய சக்தியோட வாசல். இந்த மாளிகையில் சிக்கிக்கிட்ட ஒரு குழந்தையோட ஆவி அந்த பொம்மைக்குள்ளே இருந்து தன்னை தேடி வர்றவங்கள உள்ளே இழுத்து அவங்களோட உயிரை பலி வாங்குன்னு அருணுக்கு அவங்க பாட்டி சொன்ன கதை ஞாபகம் வந்துச்சு. இது ஒரு பயங்கரமான கதைன்னு அவங்க உணர்ந்தாங்க. சுபாஷ் காணாமல் போனது மற்ற 3 பேரையும் பீதியடைய வச்சுது. மீனா நடுங்கிக்கிட்டே நாம் இங்கேருந்து உடனே வெளியே போகணும்னு கத்துனான். ஆனால் அந்த மாளிகையோட கதவுகள் தானாக மூடிக்கிச்சு. அவங்களால வெளியே போக முடியல. அப்போ ஒரு ரூம்ல இருந்து ஒரு மெல்லிய குழந்தை சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவங்க பயத்தோட அந்த ரூமை நோக்கி போனாங்க. அந்த ரூமோட நடுவில் அந்த பொம்மை ஒரு ஊஞ்சலில் உட்கார்ந்து இருந்துச்சு. அதோட கண்கள் சிவப்பாக மாறி அவங்களே முறைச்சி பார்த்தது. இந்த பொம்மை நம்மளை சும்மா விடாது போலன்னு ரவி பயத்தோட சொன்னான். பொம்மை தானாகவே ஊஞ்சலில் ஆட ஆரம்பிச்சுது. அந்த ரூம் நடுவில் சுபாஷ் ஒரு மயக்க நிலையில் நின்றுட்டு இருந்தான். அவனோட கைகளில் அந்த கருப்பு நூல் சுற்றி இருந்துச்சு. இப்போ பொம்மை ஒரு பயங்கரமான குரலில், நீங்கள் என் விளையாட்டை முடிக்கணும், இல்லைனா நீங்கள் எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க என்னைக்கும்னு சொல்லிச்சு. அவங்க அந்த பொம்மையை அழிக்க முயற்சி செஞ்சாங்க. அருண் அதை ஒரு இரும்பு ஆடால் அடிக்க போனான். ஆனால் ஒரு அமானுஷ சக்தி அவனை தூக்கி எறிஞ்சுது. ரவி பொம்மையை பிடிச்சி நெருப்பில் போட முயற்சி செஞ்சப்போ அவனோட கைகளில் தீ பிடிச்ச மாதிரி வலிச்சுது. இப்போ அந்த பொம்மை அவனை பார்த்து சிரிச்சுது. அந்த இடமே அமானுஷ சக்திகளோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அவங்க எப்படியோ அந்த மாளிகையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தாங்க. ஆனால் சுபாஷ் மட்டும் திரும்பி வரவே இல்லை. அவன் வீடோட காணாமல் போயிருந்தான். அருண், மீனா, ரவி 3 பேரும் அந்த மாளிகையோட சாபத்தால் பாதிக்கப்பட்டு மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் அவங்களுக்கு அந்த பொம்மையோட சிரிப்பு சத்தமும் சுபாஷோட அழுக்குரலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மைக்குள்ளே ஒரு சாபம் இருக்குன்னு அருண் அடிக்கடி முழங்கிக்கிட்டே இருப்பான். அந்த பொம்மை இன்றைக்கும் அந்த மாளிகைக்குள்ளே உட்காந்து புதுசாக யாராவது வர்றாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கும். அருண், மீனா, ரவி 3 பேரும் அங்கே நடந்த திகிலை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அந்த நிழலோடய வாழ்ந்தாங்க. எப்போ அந்த பொம்மை மறுபடியும் அவங்கள கூப்பிடுமோங்கிற அச்சத்தோடு அவங்க வாழ்க்கை போச்சு. அந்த மாளிகை இன்றைக்கும் பூட்டியே தான் கிடக்கு. ஆனால் உள்ள அந்த பொம்மை அதே ஊஞ்சலில் உட்காந்து அடுத்த சாக யார் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கும். அதோட கண்கள் மர்மமாக மின்னிக்கிட்டு இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கீழே உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதையை தொடரலாம். இப்போ நம்மளோட 3வது கதையை பார்க்கலாம். ஒரு சின்ன ஒதுக்குப்புறமான கிராமம். அங்கே கருப்பன் ஒரு வயசான மர்மமான மந்திரவாதி இருந்தார். ஊர் மக்கள் அவரை பார்த்தாலே ஒருவித பயத்தோடையும் மரியாதையோடையும் ஒதுங்கி போவாங்க. அவரோட தொழில் பழைய பொம்மைகளை விற்கிறது. இந்த பொம்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வளர்த்து கொண்டு வரும், நோயை தீர்க்கும், உங்கள் எதிரி அழிக்கும்னு ஒரு மர்மமான புன்னகை கூட சொல்வார். அவரோட பொம்மைகள் சாதாரண பொம்மைகள் இல்லை, மரத்தால் செஞ்சு வினோதமான குறியீடுகளோடு இருக்கும். அதோட கண்களில் ஒரு அமானுஷ ஒளி தெரியும். இதே கிராமத்தில் ராமன், லக்ஷ்மின்னு ஒரு 7 தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருந்துச்சு. விவசாயம் சரியில்லை, குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், கடன் தொல்லை வேற. ஒரு நாள் லக்ஷ்மி அந்த மந்திரவாதி கருப்பனோட கடையை தாண்டி போகும்போது அந்த பொம்மைகளை பார்த்தா. கருப்பன் அவளை பார்த்து, இந்த பொம்மை உன் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், ஆனால் இதுக்கு ஒரு விலை இருக்குன்னு சொன்னார். லக்ஷ்மி வீட்டுக்கு போய் ராமன் கிட்ட சொல்லி எப்படியோ சம்மதிக்க வச்சு அந்த பொம்மையை வாங்க போனாங்க. அது ஒரு சின்ன மர பொம்மை. உடம்புல சிவப்பு நிறத்தில் ஏதேதோ குறியீடுகள் வரைஞ்சிருந்தது. கருப்பன், இந்த பொம்மைகளுக்கு நீங்கள் தினமும் பால் வைக்கணும், அதோட ஆசைகளை நிறைவேற்றணும், இல்லைனான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராமன் பணத்தை கொடுத்துட்டு பொம்மையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அது ஒரு சாபம் பிடிச்ச பொம்மைன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. பொம்மை வீட்டுக்கு வந்த சில நாட்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ராமன் நிலத்தில் திடீர்னு நல்ல விளைச்சல், குழந்தைகளுக்கு உடம்பு சரியாச்சு. லக்ஷ்மி மந்திரவாதி சொன்னது நிஜம்தான் சந்தோஷப்பட்டா. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு நாள் ராத்திரி லக்ஷ்மி பாத்ரூம் கழுவிட்டு இருந்தப்போ சமையல் அறையில் இருந்த பொம்மை தானாகவே கீழே விழுந்துச்சு. அடுத்த நாள் காலையில் அவங்க வளர்த்த பசுமாடு திடீர்னு நோய் வந்து செத்து போச்சு. நல்லது நடக்கும்னு வாங்கினா இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குன்னு ராமன் லக்ஷ்மி கிட்ட சொன்னான். இந்த பொம்மை எப்போதுமே வீட்டில் ஒரு மூலையில் தான் உட்காந்துருக்கும். ஆனால் சில சமயம் அது உட்கார்ந்துருக்கிற இடம் தானாகவே மாறி இருக்கும். அதோட கண்கள் அவங்களையே பின்தொடர மாதிரி ஒரு உணர்வு. ஊரில் மற்றவங்க நிலம் எல்லாம் செழிப்பாக இருந்தப்போ ராமன் நிலம் மட்டும் மறுபடியும் வறண்டு போச்சு. ஒரு ராத்திரி அவங்க தூங்கிட்டு இருந்தப்போ வீட்டு கதவு தானாகவே திறந்தது. ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் பொம்மை இருக்கிற இடத்துல இருந்து தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. இது ஏதோ அமானுஷம்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாளில் அந்த பொம்மை பேச ஆரம்பிச்சுது. ஒரு மெல்லியான பயங்கரமான குரல், நான் உங்களை கூப்பிடுறேன், என் ஆசைகளை நிறைவேற்றுங்கன்னு முணங்குச்சு. லக்ஷ்மி பொம்மை பேசுகிறத கேட்டு பயத்தில் உறைஞ்சு போயிட்டா. ராமன் முதல்ல நம்பலை. ஆனால் ஒரு நாள் ராத்திரி அவனும் தன்னோட காதில் அந்த குரலை கேட்டான்.
எனக்கு பசிக்குது, எனக்கு ரத்தம் வேணும்னு அந்த பொம்மை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராமன் குடும்பத்தில் விசித்திரமான சம்பவங்கள் அதிகமாச்சு. வீட்டில் இருந்த பொருட்கள் தானாகவே உடைஞ்சு விழுந்துச்சு. குழந்தைகள் ராத்திரியில் பயங்கரமான கனவுகள் கண்டு அலறி எந்திரிச்சாங்க. ஒரு நாள் ராமனோட சின்ன பையன் அந்த பொம்மையை பார்த்து, அம்மா அந்த பொம்மை என்னை அடிக்குதுமான்னு அழுதான். ஆனால் பொம்மை எந்த அசைவும் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி அந்த பொம்மையை தூக்கி எரிஞ்சிடலான்னு நினச்சா. ஆனால் பொம்மை அவள் கையிலேருந்து நழுவி மறுபடியும் அதே இடத்துக்கு போய் உட்காந்துக்குச்சு. ஒரு நாள் ராமன் நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு மாயசக்தி அவனை தாக்கி கீழே விழுந்தான். அவனோட கையிலேருந்து ரத்தம் கொட்டுச்சு. அந்த ரத்தம் பொம்மை இருந்த திசையை நோக்கி போன மாதிரி தெரிஞ்சுது. இது ஒரு உண்மையான திகில் கதைன்னு அவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுது. ராமன் குடும்பம் அந்த பொம்மையை எப்படியாவது அழிச்சிடணும்னு முடிவு செஞ்சாங்க. அவங்க மந்திரவாதி கருப்பங்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஆனால் கருப்பன் ஒரு கொடூரமான புன்னகையோட, நான் அப்போவே சொன்னேன், அதோட ஆசைகளை நிறைவேற்றணும்னு சொன்னேன். அவன் அந்த பொம்மைக்குள்ளே ஒரு தீய ஆவி இருக்கிறதாவும் ஒரு பழிவாங்கிற நோக்கத்தோட உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குன்னு சொன்னான். அந்த ஆவி ராமன் குடும்பத்தோட மூதாதையர்களில் ஒருத்தரால் அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு கிராமத்து பொண்ணோட ஆவினும் அவள் தன்னோட பழிவாங்கலை இந்த பொம்மை வழியாக நிறைவேற்றுறான்னு சொன்னான். ராமன் குடும்பம் அந்த பொம்மையை எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டதுக்கு மந்திரவாதி ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி அதை ஒரு புனிதமான நெருப்பில் எரிக்கணும். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொன்னான். குடும்பம் மந்திரவாதி சொன்ன மாதிரி அந்த பொம்மையை அழிக்க முடிவு செஞ்சாங்க. ஆனால் அது பொம்மைக்கு தெரிஞ்சிருச்சு போல. வீட்டில் ஒரு பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்திச்சு. பொருட்கள் தானாகவே காற்றுல பறந்துச்சு. கதவுகள் வேகமாக அடிச்சுக்கிட்டு திறந்தது. ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் வீடு முழுக்க எதிரொலிச்சுது. பொம்மையோட கண்கள் ஒருவித கொடூர ஒளிகளோட மின்னுச்சு. அது ராமன் குடும்பத்தை நேரடியாக மிரட்ட ஆரம்பிச்சுது. அவங்களால அந்த பொம்மையை அழிக்கவே முடியல. மந்திரவாதி சொன்ன மந்திரம் சொல்லும்போது பொம்மை ஒரு பயங்கரமான சத்தத்தோட அவங்கள தாக்குச்சு. ராமனோட மனைவி லக்ஷ்மி பொம்மையோட தாக்குதலால் மயங்கி விழுந்தா. பொம்மை தீயில எரியவே இல்லை. அது ஒரு மாயசக்தியால் தன்னை பாதுகாத்துக்குச்சு. அது நம்மளை விடாதுன்னு ராமன் நடுங்கினான். அந்த பொம்மை இன்னைக்கும் ராமன் வீட்டில் ஒரு இருட்டு மூலையில் உட்காந்துருக்கு. அது அவங்கள விட்டு போகவே இல்லை. ராமன் குடும்பம் தங்களோட வாழ்நாள் முழுக்க அந்த பொம்மையோட சாபத்தோட வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷமே வரல. அந்த பொம்மை அவங்களோட ஒவ்வொரு ஆசையும் உற்று நோக்குது. அதோட கொடூரமான ஆசைகளை நிறைவேற்ற காத்துக்கிட்டு இருக்கு. ஊர் மக்கள் ராமன் குடும்பத்தை பார்த்து பயந்து அவங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. அந்த பொம்மை வெறும் மந்திரவாதியோட படைப்பு மட்டும் இல்லை, அது ஒரு பழிவாங்கிற ஆவியோட நிரந்தர இருப்பிடம். இந்த கதை உங்களை பயமுறுத்துச்சா? பொம்மைகளை ரொம்ப விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான திகிலான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த கதையை தொடரலாம். நகரத்தோட பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் அஞ்சலின்னு ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப தனிமையாக வாழ்ந்து வந்தா. அவளுக்கு 6 வயசு. அவளோட அப்பா அம்மா 2 பேரும் வேலைன்னு பிஸியாக இருந்ததால் அஞ்சலிக்கு நண்பன் யாருமே கிடையாது. அவளோட உலகம் அவளோட கற்பனையும் பொம்மைகளும் மட்டும்தான். ஒரு நாள் அவளோட பிறந்த நாளுக்கு அவள் பாட்டி ஒரு விசித்திரமான பரிசு கொடுத்தாங்க. அது ஒரு மௌன பொம்மை. அந்த பொம்மை மற்ற பொம்மைகள் மாதிரி அழகா இல்லை. அதோட கண்கள் பெருசாகவும் கருப்பாகவும் இருந்துச்சு. அதோட வாய் ஒரு மெல்லிய புன்னகையோட இறுக்கமாக மூடி இருந்துச்சு. அஞ்சலி அந்த பொம்மையை பார்த்த முதல் முறையே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இந்த பொம்மை என்ன சாப்பிடும்னு அவன் அம்மா கிட்ட கேட்டா. அம்மா சிரிச்சுட்டு, அஞ்சலி அது வெறும் பொம்மை தான், உனக்கு விளையாட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அஞ்சலி அந்த பொம்மைக்கு மௌனின்னு ஒரு பேர் வச்சா. மௌனி எப்பயுமே எந்த அசையும் இல்லாமல் அவளையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணும். அஞ்சலி மௌனியோட விளையாட ஆரம்பிச்சா. ஆனால் அவளோட உள்ளுணர்வு அந்த பொம்மை சாதாரணது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பொம்மை வீட்டுக்கு வந்த பிறகு அஞ்சலியோட பயம் அதிகமாச்சு. மௌனி அஞ்சலியோட பெட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காந்துருக்கும். ஆனால் அஞ்சலி ஸ்கூல் போயிட்டு திரும்பி வர்றப்போ மௌனி வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். சில சமயம் அது அவளோட டேபிள் மேலேயும் சில சமயம் அலமாரி மேலேயும் இருக்கும். இந்த பொம்மை என் கூட விளையாட ஆசைப்படுதான்னு அஞ்சலி தனக்கு தானே கேட்டுக்கிட்டா. ஒரு நாள் ராத்திரி அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும்போது அவள் காதில் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு குழந்தையோட குரல் மாதிரி இருந்துச்சு. விளையாடலாமான்னு கேட்டுச்சு. அஞ்சலி கண்முழிச்சு பார்த்தா மௌனி அவள் பெட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்துச்சு. அதோட கண்கள் இருட்டில் ஒரு மாதிரி மின்னுச்சு. அஞ்சலி பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சா. அவள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முயற்சி செஞ்சா. ஆனால் அவங்க இதெல்லாம் உன் கற்பனைன்னு சொல்லி சிரிச்சாங்க. மௌனிய வாழ்க்கையில் ஒரு இருண்ட நிழல் மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அவளோட மற்ற பொம்மைகள் எல்லாம் தானாகவே உடைஞ்சு போச்சு. அவள் ரூம்ல இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டுச்சு. அஞ்சலி மெதுவாக மௌனியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போனான். அஞ்சலி அந்த பொம்மையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா. மௌனி அஞ்சலி கூட ஒரு பயங்கரமான விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சது. அது கண்ணாமூச்சி விளையாட்டு. விஷயம் என்னன்னா, அஞ்சலி ஒளிஞ்சா மௌனி அவளை தேடுவா, மௌனி ஒளிஞ்சா அஞ்சலி அவளை தேடுவா. ஒரு நாள் அஞ்சலி மௌனியை தேடிட்டு இருந்தப்போ அது அவங்க அப்பா அம்மா ரூம்ல ஒரு கத்தியோட உட்காந்துட்டு இருந்துச்சு. அஞ்சலி அதை பார்த்து பயத்தில் உறைஞ்சு போயிட்டா. மௌனி அவளை பார்த்து ஒரு மெல்லிய சிரிப்பு சிரிச்சது. அவளோட வாய் அப்பவும் மூடிதான் இருந்துச்சு. ஆனால் அந்த சிரிப்பு அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிச்சு. மௌனியோட விளையாட்டுகள் வெறும் விளையாட்டு இல்லை,
அது ஒரு கொடூரமான யதார்த்தம்னு அஞ்சலி புரிஞ்சுக்கிட்டா. ஒரு நாள் மௌனி அஞ்சலியோட நோட் புத்தகத்தில் ரத்தத்தால் ஒரு பேரை எழுதிச்சு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு குழந்தையோட பேர். அஞ்சலிக்கு அந்த பேர் யாருன்னே தெரில. ஆனால் மௌனி அவளுக்கு ஒரு பழைய கொடூரமான கதையை சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு அவன் உணர்ந்தா. மௌனி அஞ்சலியை தன்னோட தோழியை மாற்றி அவள் உடம்புக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுதுன்னு அஞ்சலிக்கு மெதுவாக புரிய ஆரம்பிச்சது. அது ஒரு பழிவாங்கிற ஆவியோட பொம்மை. மௌனியோட விளையாட்டுகள் இன்னும் கொடூரமாக மாறுச்சு. அது அஞ்சலியை தூக்கத்திலிருந்து எழுப்பி வீட்டில் இருக்கிற இருட்டான மூலைகளுக்கு கூட்டிட்டு போச்சு. அஞ்சலிக்கு பயம் அதிகமானாலும் அவளால் மௌனியை விட்டு விலக முடியல. ஒரு நாள் மௌனி அஞ்சலியை ஒரு பழைய கைவிடப்பட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. இந்த வீடு மௌனிக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையோட வீடு. அங்க மௌனி அஞ்சலியை ஒரு மந்திர வட்டம் மாதிரி இருந்த ஒரு இடத்துல நிக்க வச்சுது. இனி நீயும் நானும் ஒன்றுன்னு மௌனி ஒரு மெல்லிய பயங்கரமான குரலில் சொல்லிச்சு. மௌனி தன்னை முழுசா ஆட்கொள்ள போகுதுன்னு அஞ்சலிக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ தன்னோட கடைசி முயற்சியா நான் உன்னை எரிச்சிடுவேன்னு கத்துனா. அஞ்சலி கையில் ஒரு தீப்பெட்டி வச்சிருந்தா. மௌனி இதை பார்த்து அதிர்ச்சியாச்சு. அதோட கண்களில் ஒரு விதமான பயம் தெரிஞ்சுது. அஞ்சலி இந்த தீப்பெட்டியை பற்ற வச்சு மௌனி மேலே வீசினா. தீ மௌனியை சுத்திக்கிச்சு. மௌனி ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தோட கத்துனா. அந்த அலறல் அந்த வீட்டில் அந்த அமைதி சத்தத்தை கிழிச்சுது. அந்த பொம்மை அழுக்குறல்ல, நீ என்னை விட்டு போக முடியாது, நான் உன் கூட என்னைக்கும் இருப்பேன்னு சொல்லிச்சு. தீயில எரிஞ்ச பொம்மையிலிருந்து ஒரு கருப்பு புகை கிளம்பிச்சு. அஞ்சலி பயத்தில் அங்கே இருந்து ஓடி வந்துட்டா. ஆனால் மௌனியோட குரல் அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போச்சு. அஞ்சலி அந்த பொம்மை அழிஞ்சாலும் அதோட ஆவி அவளை விட்டு போகவே இல்லை. அவள் எப்போதுமே ஒரு வித அச்சத்தோடே வாழ்ந்தா. அவள் ரூமில் இன்னைக்கும் ஒரு விதமான குளிர் பரவிட்டு தான் இருக்குது. அஞ்சலியோட சிரிப்பு சத்தம் இன்னைக்கும் அவள் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அஞ்சலி வளர்ந்து பெரியவளானாலும் அவளோட குழந்தை பருவம் ஒரு இருண்ட நிழலால் சூழப்பட்டு இருந்துச்சு. அவள் அதுக்கப்புறம் எந்த பொம்மையை வச்சு விளையாடவே இல்லை. மௌனியோட விளையாட்டு அவள் மனசில் ஒரு அழியாத வடுவை ஏற்படுத்திடுச்சு. அவள் இன்னைக்கு ஒரு வித பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. எப்போ மௌனி மறுபடி தன்னை தேடி வருமோங்கிற அச்சத்தோட. அந்த மௌன பொம்மையோட கொடூர விளையாட்டு ஒரு குழந்தையோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. நண்பர்களே, இந்த 4 பயங்கரமான கதைகளும் பொம்மைகளோட ஆசையை நிறைவேற்றினா என்ன நடக்கும்னு நமக்கு உணர்த்துது. ஒரு குழந்தை விளையாடுற பொம்மை ஒரு அப்பாவி பரிசாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு பயங்கரமான சக்தியோட வாசலாகவும் இருக்கலாம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பொம்மைகள் வெறும் சாதாரண பொம்மைகளா, இல்லை உங்களுக்கே தெரியாமல் அதுக்குள்ளே எதுவும் சாபம் ஒளிஞ்சிருக்கா? இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பொம்மைகளை நீங்கள் வெறும் பொம்மைகளை பார்க்க முடியுமா? அதோட கண்கள் உங்களையே பார்க்குற மாதிரி தோணலையா? அதோட மௌனத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கிற மாதிரி உணர முடியலையா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பொம்மைகள் பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஹாரர் வீடியோஸ் பிடிக்கும்னா ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.